தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. தமயந்திக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக தெரியவே இல்லை. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வந்து 4-5 நிமிஷத்தை வந்து கடந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல. தமயந்தி இப்போ கூட ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கதவு திறந்துருக்கு, ஓடி போயிட்டேன்னு வச்சுக்கேன் எல்லாருக்கும் நிம்மதியாக இருப்போங்கிற மாதிரி தான் நலன் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. இருப்பினும் வந்து தமயந்தி வந்து நமக்கு எத்தனை வகை டிஷ்லாம் தெரியும், அதில் ஒரு வகை டிஷ் வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே சட்டப்பட்டுன்னு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமயந்தி அந்த இடத்துல. நலன் வந்து பார்க்குறாங்க, என்ன இவ ஓடி போயிடுவான்னு பார்த்தா சமைக்கிறா. எப்படி இருந்தாலும் எல்லார அளவுக்குலாம் இவளால் சிறப்பாலாம் சமைக்க முடியாது. இவ என்னமோ வந்து கூட்டோ புரியலோ தான் பண்ணுவா, பூசணிக்காய் வச்சுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிஷ்லாம் வந்து சமைச்சு முடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அபிராமி அம்மாவும் பிரீத்தி வந்து நிற்கிறாங்க. செக்யூரிட்டி கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என் மருமக உள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நான் வந்து பேசணும், உத்தியோகம் வந்து கொடுக்கணும், எப்படி இருந்தாலும் வந்து பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மேடம் எல்லாம் ஓகே தான், ஆனால் உங்களை உள்ளே விட்டா எனக்கு வேலை போயிடும். உங்களை உள்ளே விடுறதுக்கு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் வேணும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எல்லோரும் அதே மாதிரி என்னைய விடுன்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் மருமக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தாராளமாக வந்து பேசுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு போட்டி வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லை நடந்துக்கிட்டு இருக்கப்ப உள்ளே யாரையும் வந்து புதுசாக ஒரு ஆளை வந்து விடக்கூடாது. இதுதான் எங்களோட ரூலு. இனிமேட்டு நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா எனக்கு வேலை போயிடும். என்ன தம்பியை புரிஞ்சிக்க மாட்டியா? எனக்கு வேலை போயிடுன்னு சொல்கிறல்லம்மா, கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தம்பி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. மேடையிலேருந்து எல்லோரும் வந்து கியூட்டாலாக வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சமையல் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லோரும். தம்பி இறக்கி வச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜட்ஜு எல்லோரும் வந்து நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டை வந்து ருசித்து சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ மேடி சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க. வா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து உங்ககிட்ட நாங்கள் எதிரே பார்க்கலன்னு சொல்லி எல்லாரையும் வந்து வெகுவாக பாராட்டிட்டு ஒவ்வொரு பெஞ்சுக்கு நேராக போயிட்டுருக்காங்க நலனு. அந்த 3 ஜட்ஜு வந்து போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. எல்லாரோட ஒரு சாப்பாடும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னே வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. வா, எல்லாருமே வந்து அட்டகாசமாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்ப தமயந்திக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அடுத்தது என்னடா நம்ம சொல்ல போகிறோம், எல்லோரும் வந்து இந்த ஃபுட்டை பற்றி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்கேங்கிற மாதிரி தான் பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் நலன்லேருந்து எல்லோரும் வராங்க. மேடம் இந்த பெஞ்ச் விட அடுத்தடுத்த இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சுக்கெல்லாம் வந்து போகிறாங்க. போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. தமயந்திக்காக வந்து நலன் மட்டும் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. தமயந்தி கதவு திறந்துருக்கு, முக்காடு போட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிடு. என்னடி கூட்டோ புரியலோங்கிற மாதிரி கொலகலன்னு பண்ணி வச்சுருக்க, எல்லோரும் வந்து எப்படியெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க, இது எப்படி சாப்பிட்றது நீ செஞ்சதை? ஐயா, இந்த கன்றாவியெல்லாம் எவனும் திம்பானா? தேவையில்லாமல் இது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காமல் அசிங்கப்படாமல் இங்கேருந்து ஓடிட்டேனா இவங்க அப்படியே உன்னை மன்னிச்சு விட்ருவாங்க. இல்லை நான் அசிங்கப்பட்டு தான் இங்கேருந்து போவான்னா ஓகே, எல்லாரோட டிஷ்ஷும் எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தியா, காட்டுற விதமே வந்து கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது, நீ கொலன்னு சமைச்சு வச்சுருக்க, இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க. இருப்பினும் எல்லோரும் சமைச்ச சாப்பாடும் பார்த்துட்ருக்காங்க. அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இந்த இடத்துல கூட நிற்கலாம் நமக்கு தகுதி இல்லை, எனக்கு இப்போ தான் நான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பிரீத்தி வந்து பாட்டமாக இருக்காங்க. நம்ம அபிராமி அம்மாவும் அபிராமி அம்மா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. தமயந்தி என்னடி பண்ணுவா, இத்தனை கேமராலாம் புதுசாக பார்த்தா பட்டமாக இருப்பா, நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசலான்னு பார்த்தா என்ன நடக்குது ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தமயந்தி வந்து குடுக்குன்னு ஓடி வந்து அபிராமி அம்மாவை ஹக் பண்ணுறாங்க. நீ என்னாச்சு, ரிசல்ட் வந்துடுச்சா, தோத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து என்னோட தமயந்தி தோக்கலாம் வாய்ப்பு இல்லையே, அவள் எப்படி இருந்தாலும் வந்து சிங்கப்பெண் மாதிரி ஜெயிச்சிருவாளேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் என்னால் சமைச்ச அந்த டிஷ்ஷை வந்து பார்க்கவே வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்டி சொல்கிற, நீ சமைச்ச ஃபுட்டெல்லாம் வந்து அருமையாக அற்புதமாக இருக்கும். எத்தனை வாட்டி உன் மெஸ்ஸில் வந்து பார்த்துருக்கேன். மெஸ்ஸில் சமைக்கிறதுங்கிறது விதம் வேறு, ஆனால் இங்கே சமைச்சு போட்டியில் அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ன சமைக்க போகிறோம் எல்லாமே வந்து தெளிவாக யோசிக்கிறதுங்கிறது வேறு. எல்லாமே ஒன்று தான், உன் திறமை பற்றி உனக்கு தெரியாது. ரிசல்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ வெளில வந்தது மிகப்பெரிய தப்பு. தம்பியந்தி சாப்பாடையும் வந்து சாப்பிட்றாங்க அந்த இடத்துல. அந்த ஜட்ஜெல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஸ்டேஜில் ஏறி நிற்கிறாங்க. நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அபிராமியம்மா. ஏன்னா தோக்கறியோ ஜெயிக்கிறியோ உனக்கான தீர்ப்பு வர வரைக்கும் நீ அங்கேயே தான் இருக்கணும். அங்கேருந்து வெளில வந்தது மிகப்பெரிய தப்பு தான். இல்லாட்டி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வாமா உள்ளே போகலாம். அத்தை சரி வராத அத்தை அப்படின்னு சொல்லி கதறாங்க. சரி வராதா, சரி வரும், கான்ஃபிடண்ட்டாக இரு சரியா, அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வந்து முடியாதுன்னு. தம்பியந்தினா யார் தெரியுமா, சின்ன வயசுலேருந்து அந்த மெஸ்ஸை வந்து 20 ரூபாய்க்கு சாப்பாடு வந்து போட முடியாது, அது போட்டல. அதுவே சாதனைனா இவங்கெல்லாம் இருக்கிற டிஷ்லாம் ஏக போகா வச்சுக்கிட்டு சமைக்கிறாங்க. இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நீ எதுவுமே இல்லாமல் கலக்கலாமா, இதெல்லாம் ஒரு விஷயமா, வா உள்ளே போனான்னு சொல்லி கூப்பிட்றப்ப இவங்க யார்,
உங்கள வெளியில விட்டதே தப்பு. திருப்பி உள்ள வரேங்கிறீங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்புங்கங்கிற மாரி செக்யூரிட்டி பேசும்போது நலன் வந்துடுறாங்க. "சார் சொல்லுங்க சார். என்னோட ஃபேமிலி தான். உள்ள விடுங்கன்னோனே" ஐயா பேர சொல்லியிருந்தா, நான் தான் உள்ள விட்டுருப்பேனேன்னு சொல்லி, உள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஜ்ல வந்து ரிசல்ட் சொல்றதுக்காக வந்து எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "தமயந்தி, நான் இங்கேயே நிக்கிறேன் அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "நீ இங்க நிக்கக்கூடாது. அங்க போட்டியாளர்களோட ஒருத்தரா வந்து நிக்கணும்னு" சொன்னோனே, அங்க வந்து கேஷுவலா வந்து நின்னுட்டு இருக்காங்க. நம்ம தமயந்தி எல்லாரோட சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சோன தான், அவங்க வந்து ரிசல்ட் வந்து சொல்லலான்ட்டு இருக்காங்க. இத வந்து தமயந்தியால கேட்கவே முடியல. ஐய்யய்யோ! இன்னும் கொஞ்சம் நேரத்தில ரிசல்ட் சொல்றாங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே! நம்ம இவ்வளோ கேவலமா போட்டி போடுவோம்னு நெனச்சு கூட பார்க்கல. நம்ம மெஸ் நம்மள கைவிட்டு போதா? இது எல்லாத்தையும் என்னால ஜீர்ணிக்கவே முடியலையே! அம்மா நான் வந்து மெஸ்ஸ வந்து இழந்துட்டேனா? சுப்பிரமணியன் வந்து செமையா தான் என்ன கோத்து விட்டுருக்காப்புல. நலன் வந்து அப்பயிலேருந்து அடிச்சுக்கிட்டாப்புல. இது உன்னால முடியாது, முடியாதுன்னு. யோசிக்காம சவால் விட்டியேடி! அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு நலன் வந்து நம்மள பார்த்து கேட்டாரு. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஃபர்ஸ்ட்டு ஜெயிச்சது யாருன்னு சொல்றாங்க. மேடிங்கிறவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபுட்டு, பிரசன்ட் பண்ண விதம் பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து அற்புதமா இருந்துச்சு. டேஸ்ட் கூட வந்து உள்ள கூட வெந்திருந்து, வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்குள்ள இவ்ளோ தூள் கலப்புறதெல்லாம், அவ்வளோ வந்து லேசுப்பட்ட விஷயம் இல்ல. அவ்வளோ ப்ரிப்பரேஷன்ல ஆர்வம் இருந்து, எத பத்தியும் பயப்படாம இருந்தா மட்டும் தான், இதெல்லாம் சாத்தியங்கிற மாரி பேசுற மாரி காட்டி, இந்த எபிசோட் வந்து அருமையா முடிச்சிருந்தாங்க. அப்பனா நமக்கான ரிசல்ட் வந்து சொல்லுவாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி யோசிக்க